அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் செய்கிறோனாலும், எந்த ஒரு டீலிங் பண்ணுறோனாலும், அதில் நீங்கள் உங்களோட நிலையிலேயே நீங்கள் நிற்காதீங்க. கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போங்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட அந்த டீலிங்லேயே இருந்தீங்க, உங்களோட ஸ்தானத்திலே நீங்கள் இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அந்த டீலிங் நம்மளை கைவிட்டு போகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. எப்படின்னா, காடெல்லாம் மரம் வெட்ட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மரத்தை தான் பார்த்து பார்த்து வெட்டிடுவா. வளைஞ்சிருக்கிற மரத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவள் வெட்ட மாட்டாங்க. மோஸ்ட்லி வளைஞ்சிருக்க மரத்தை விட்டுருவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய மரத்தை வெட்டிட்டு தான் வருவாங்க. அதே போல் உங்களோட டீலிங்கில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீலிங்கானது சரியாக அமையாது, உங்களை விட்டு போயிடும். கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து, ரொம்ப வளைஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போனோம் அப்படின்னா அது நம்மளுக்கு அந்த டீலிங் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி. எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கணும்னா இது மாதிரி காரியம் பண்ணணும் அப்படின்னு